சின்ன வேண்டுகோள், இந்த சால்வர்க்க இது தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டதல்ல. இது ஏறக்குறைய நம்ம இந்தியா தான். நான் இந்தியாவில் எதையும் பிரித்து பேச விரும்பலை. ராஜஸ்தானில் வந்து தயாரிக்கிறாங்க, இருக்கட்டும், அங்கேயே ஒரு நெசவாளி பண்ணியிருப்பான். இதனுடைய பயன் என்ன? இப்படி போட்டிங்க, தூக்கி எங்கேயோ போட்டு போகிறோம். இதில் ஏதோ ஒரு கர்ச்சீப் கொடுத்தா கூட முகத்தை தொடச்சிக்க பயன்படும். அது கைத்தறியாக இருக்கணும், கதராக இருக்கணும். இது வாங்கி வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது செலவு மொத்தத்தில் வேஸ்ட். காதியில் கைத்தறி நம்ம நெசவாளி சேலத்தில் திருப்பூரில் நம் சகோதரன் அவன் நச்சு எத்தனை ஏழைகள் இருக்காங்க. இன்னைக்கு இந்தியா ரொம்ப வளர்ந்துருச்சுன்னு சொல்றாங்க. வளரட்டும், நல்லா வளரட்டும். ஜிஎஸ்டி வளர்ந்து போச்சு, வருமான வரி கூடி போச்சு, லட்சம் கோடிக்கு மேல மாசம் ஜிஎஸ்டி வசூல் வருது. வம்பு பண்ணி வற்புறுத்தி அக்கிரமம் பண்ணி எல்லாம் வசூலிக்கிறாங்க. அதில் அதிகாரிகள் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இன்னும் ஏத்துறோண்ணே, ஏத்துக்கலாண்ணே, வாங்கினேன். எது நீங்க சொல்லிட்டு வந்திருப்பீங்க, நீங்க இல்ல 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 அதை செட் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. செட் பண்றதானே அண்ணன் வேலை இல்லண்ணே. அண்ணன் இருக்குல்ல, நிறைய பாருங்க, அண்ணனுக்கு இல்லாத பாருறா. நீங்க எடுக்கிற சப்ஜெக்ட் சாதாரண சப்ஜெக்டா, நல்ல சப்ஜெக்ட். அண்ணே உட்காரு உட்காருங்க, நான் எடுக்கல, நான் ஒரு சப்ஜெக்ட் இல்லை, உட்காருங்க. இது இப்போ இது நான் பேசுவதற்குரிய நேரம், நான் பேசுவதற்கு ஒரு நேரம், இது நான் பேசுவதற்கு ஒரு நேரம். யாரு இங்க உங்களுக்கு சொல்ல நான் வரல, நீங்க கேள்வி கேட்க வரல. நீ கேட்க வேண்டிய நேரம் இது இல்ல. வா, தனியா பேட்டி வச்சுக்கலாம். ரெண்டு பேரும் பேட்டி வச்சுக்கலாம். யாரு எப்படி பேசுற அங்க வாங்க, இங்க என்ன ரெடி. இத உள்ள போட்ட மேடையா? இது என் தயாரிப்பாளர் போட்ட மேடை. எல்லாத்திலுமே ஓசியில் இருக்கா, எதுவுமே ஓசிக்க வேண்டாம். தேவையில்லை இல்லை என்பது தம்பி. இது என்ன எப்ப பேசுறீங்க? எப்ப பேசுறீங்க? நீ ஒவ்வொரு தாய்மார்களை கேவலப்படுத்திட்டு இருக்க, ஒவ்வொரு தாய்மார்களை நடிகைகளை கேவலப்படுத்திட்டு இருக்க. பெட்ரூமை பத்தியே பேசுற, பெட்ரூமை பத்தியே பேசிட்டு இருக்க. அசிங்கப்படுத்த வேண்டாம். யாரும் நிறுத்த, எதுக்கு யாரும் நிறுத்த சொல்ற? வேற ஆளுகிட்ட வச்சுங்க, எல்லாம் வேற ஆளுகிட்ட போட போட எச்சக்காரன் நாய் இருக்க. நானும் அதுக்கு தான் பண்றேன், நானும் அதுதான் பண்றேன். இல்ல இல்ல அன்பிருக்கா, நீங்க வேற அவங்களுக்கு தண்ணி காட்டுறதானே எனக்கு வேலை. அதாவது தமிழ்நாட்டு கைத்தறி தொழிலாளர்கள் வறுமையில் வர்றாங்க. இன்னைக்கு இந்தியாவில் 30,000 கோடி ஜனங்க வறுமை கோட்டுக்குள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணுவோம். இந்த கவர் வாங்குன்னு சொன்னா இது உதறதுக்கு ஒருத்தர் வந்துருக்குது. அழைப்பு இல்லாம உள்ள வந்துட்டு என்ன பண்ணி தொலைக்கிறது. இப்படிதான் என் தாய்மார்கள் நடிகளை பற்றி கேவலப்படுத்திட்டு, அது வேண்டாம் சகோதரான்னு சொல்றேன். யாரோ அவங்க இஷ்டம் போறாங்க. எதுக்கு நம்ம அதில் போய் குறுக்கிட்டு கமிஷன் வாங்கிக்கிட்டு என்னத்துக்கு வேலை இதெல்லாம்? நன்றி. கட்சிக்காரன் இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது ஏதோ ஒரு கட்சி.
மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சியை பிடித்தால் அது ஆளும் கட்சி. மக்கள் ஓட்டு போடவில்லை, தோற்றுவித்ததுனால் அது எதிர்கட்சி. ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ மக்களுக்காகத்தான் துவங்கப்பட்டது. கட்சி துவங்கியவர்கள் ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருந்தார்கள், கட்சியை காப்பாற்றி வளர்த்து கொண்டிருக்கிற தொண்டன் கடைசி வரைக்கும் எப்படி இருக்கிறான். கடந்த 30-40 வருஷமா பார்த்தோம்னா கட்சி ஆரம்பித்தவர்கள் ரொம்ப நல்லா இருக்காங்க, கட்சியை காப்பாற்றி தன்னுடைய சொத்து சுகத்தை எல்லாம் இழந்தவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முன்னெல்லாம் கட்சி கூட்டம்னா நான் பெருந்தலைவர் காமராஜ் தொண்டை, அண்ணாவுக்கு தொண்டர்கள் இருந்தாங்க, அப்படி பல தலைவர்கள் தொண்டர்கள் இருந்தாங்க. நம்மெல்லாம் வெறித்தனமா தரையில போய் உட்காருவோம். அண்ணா பேசுகிறார் என்றால் மக்கள் தரையில உட்காருவார்கள், காமராஜ் பேசுகிறார் என்றால் தரையில உட்காருவார்கள், கலைஞர் பேசுகிறார் என்றால் தரையில உட்காருவார்கள். ஆனா இப்ப என்ன ஆச்சு, எல்லாரும் சேர் போட்டு உட்காரணும். இப்ப யாராவது தரையில உட்கார்றாங்களா? என்னன்னா நீங்க எல்லாம் வசதி ஆயிட்டீங்கல்ல, எலெக்ஷன்ல ஜெயிச்ச பிறகு ஒவ்வொருத்தர் நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது சொத்து கணக்கை காட்டணும் சார், சொத்து கணக்கை காட்டணும். போன எலெக்ஷன் நிற்கும் போது 1,05,00,000 என்னுடைய சொத்துன்னு காட்டுறாங்க. அது 6 லட்சம் ஒருவேளை மக்கள் போட்டு வந்துட்டா அடுத்த வருஷம் 120 கோடி வந்தாங்க. என்ன வியாபாரம் பண்ணீங்க? எப்படி இந்த 1 கோடி 100 கோடி ஆகுது? அப்போ அது இவருக்கார் ஆடிட்டு இருக்கார், எப்படி ஒன்னா மாற்றி ஈட்டி போட்டு கணக்கை காட்டுறதுக்கு ஆடிட்டு இருக்கார். ஆகவே இன்றைக்கு நாட்டில் சில தலைவர்கள் எப்படி இருந்தாலும் தொண்டர்கள் ரொம்ப நேர்மையா இருக்காங்க, தொண்டர்கள் தான் நேர்மையா இருக்காங்க. தலைவர்கள் பல பேர் மாறி போனார்கள், பெரியாளானார்கள். தம்பி பேரரசு முக்தார் சொன்னார், என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லுவாரு, யார் தவறு செய்தாலும் மன்னிப்பு கேட்பாரு, இல்ல நேர்மையா சொல்லுவார், ஒத்துக்குவார். அது பேரரசு இல்ல, பேரரசு இல்ல, அது பெரிய மனசு. அது பெரிய மனசு உள்ளவர்களால் தான் வரும், தர்ம குணம் உள்ளவர்களால் தான் வரும். அடுத்தவங்க ஆசை சாப்பிடணும் வராது. முக்தார் நிருபர்கள், என் சகோதரர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க, நேர்மையா கேள்வி கேட்பாங்க. அவங்க என்ன விஷயத்துக்காக வந்தாங்களோ சில சப்ஜெக்ட் வச்சுக்கிறாங்க, அந்த சப்ஜெக்ட் வரைக்கும் கேள்வி கேட்டு போறது சில பேர். இல்ல குழப்பி கண்டபடி கேள்வி கேட்டு பல விஷயங்களை வர நினைக்கிறவங்க சில பேர். ஆக மனிதர்களே வித்தியாசமானவர்கள் இருக்கிற போது நிருபர்களிலும் பத்திரிகையாளர்களும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கதான் செய்வான். அதுல முக்தார் ஒரு ரகம். வீட்டுல ஒண்ணு வந்தாரு, என்ன போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. அது ஒரு தமாஷ். இப்ப அவர் வந்த பிறகுதான் களை கட்டுச்சு, அப்புறம் நான் வந்த பிறகு களைய உடைஞ்சு போச்சு. அவர் இன்னைக்கு ஐயப்பன் தம்பி டைரக்டர், கேள்விப்பட்டேன் தம்பி, முதல்ல பார்க்கிறேன். இந்த துணிச்சல் வேண்டும், எவனுக்கும் அஞ்சாதே, எவனிடமும் கெஞ்சாதே. உன்னுடைய ஆற்றல், உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய நேர்மை, உன்னிடத்தில் இருக்க உண்மை. நீ வாழ வேண்டியது எப்படி என்றால் அடுத்தவன் மனம் புண்படக்கூடாது, அவ்வளவுதான். நீ எதை செய்யறியோ அடுத்தவன் மனம் புண்படக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். தவறுகளை சுட்டிக்காட்டு, தவறுகளை சுட்டிக்காட்டலாம். நீ மனிதனே அல்ல. ஜாலியா போட்டோன்னு வச்சுக்க, நீ மனிதனே அல்ல. நல்லதை சொல். 70% சில விமர்சனம் எழுதுறாங்க படங்களுக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுக்கிறோம், 1 கோடியில் எடுக்கிறோம், 5 கோடியில் எடுக்கிறோம், 50 கோடியில் எடுக்கிறோம். அதை எடுத்த உடனே சில கேவலப்படுத்திடுது. ஆனா சிலர் இருக்காங்க, சிலர்ல 98%, 98% நல்ல வகையில் எழுதிட்டு
கடைசியா குறைகளை சுட்டி காட்டுவாங்க. காட்டணும், குறையை சுட்டி காட்டணும். பலர் ஹீரோ மட்டும் பாராட்டுவாங்க. அப்படியெல்லாம் யார் என்ன தவறு இருந்தாலும் அதை சுட்டி காட்ட வேண்டும். அவன்தான் மனிதன். காசு கொடுக்கிறான்றதால நீ கண்டபடி எழுதி விலை போகாதே, நேர்மையாக இரு.